வணக்கம் மக்களே, நான் உங்கள் தமிழ்நாடு விவசாயி. நாம் இன்னைக்கு நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் தாங்க வந்திருக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா 2 இளைஞர்கள் ஒன்றாக இணைஞ்சு பாரம்பரிய அரிசிகள், சிறுதானியங்கள் மற்றும் காய்கறிகளை கொண்டு தயாரிக்கப்பட்ட இயற்கை உணவுகளை நேரடியாக மக்களுக்கு வீடுகளுக்கே கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக உணா பாரம்பரியத்தின் சுவை அப்படிங்கிற பேரில் வீட்டு முறை சமையல் உருவாக்கியிருக்காங்க. இதன் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா காலையில் சிறுதானிய உணவுகள் மற்றும் ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க, வேலைக்கு போகிறவங்க மற்றும் பள்ளிகளுக்கு போகிற குழந்தைகள் எல்லாத்துக்குமே பாரம்பரிய உணவுகளை சிறந்த முறையில் கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக இவங்க உருவாக்கி காலை உணவுகளை நேரடியாக டோர் டெலிவரி மாரி கொடுத்துட்டு இருக்காங்க. இது மிகவும் சிறப்பாக போயிட்டுருக்குங்க. குமாரபாளையம் பகுதியில் இருக்கிற மக்களுக்காகவே இது உருவாக்கியிருக்காங்க. நேரமின்மை காரணமாக இயற்கை உணவுகள் மற்றும் ஆரோக்கிய உணவுகளை உண்ண முடியாதவங்களுக்காக இந்த உணவுகளை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிறப்பாக பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் தீபன் ராஜேஸ்வரன். ஈரோடு மாவட்டம் பவானி ஊராட்சி கோட்டமலை அடிவாரத்துல நம்ம பேசிட்டு இருக்கோம். உணா பாரம்பரியத்தின் சுவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளவுட் கிச்சன் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது பாத்தீங்கன்னா நம்ம பாரம்பரிய அரிசியும் சிறுதானியத்தையும் நம்ம முன்னோர்கள் ரெகுலரா தினமும் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப காலப்போக்குல நம்ம அதை பயன்படுத்துறதே இல்லை. அதை நம்ம டெய்லியும் நம்ம உணவுல எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு முயற்சியா நாங்களே சமைச்சு வீட்டுக்கே கொண்டு போய் கொடுக்கறதுக்காக ஒரு முயற்சியை ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா எடுத்து வச்சிருக்கோம். என் பேர் யோகேஷ். எனக்கும் இயற்கை விவசாயத்து மேல ஆர்வம் இருந்துச்சு. அதை நோக்கி நான் பயணிக்கணும்னு நினைக்கும் போது தான் நான் அண்ணாவை சந்திச்சு நாங்க 2 பேர் பேசிக்கும் போது எங்களுக்கு 2 பேர்த்துக்கும் ஒரே மாதிரியான ஆர்வம் இருந்ததுனால 2017 இருந்து நாங்க இயற்கை முறையில பாரம்பரிய அரிசியும் நாட்டு சர்க்கரையாவும் மதிப்பு கூட்டி விற்பனை செய்ய ஆரம்பிச்சோம். நாட்டு சக்கரை மட்டும் இல்லைங்க, நம்ம பகுதியில் சுற்றுவட்டாரத்தில் இருக்கக்கூடிய இயற்கை விவசாயிகள் எல்லாருமே சந்திச்சு அவங்க செய்யக்கூடிய பொருளை எடுத்து நாம நற்கூடல் அப்படின்னு சொல்லிட்டு 2022ஆம் ஆண்டு ஒரு இயற்கை அங்காடி ஒன்று ஆரம்பிச்சோம். அது மூலியமா எல்லா பொருளையுமே நம்ம குடும்பத்துக்கும் நம்ம குடும்ப சுத்தி இருக்கக்கூடிய நண்பர் வட்டத்துக்கும் கொடுக்க ஆரம்பிச்சோங்க. வாங்கிட்டு போற பாரம்பரிய அரிசியும் சிறுதானியத்தையும் உங்களுக்கு முறையா எப்படி சமைக்கிறதுங்கிறது தெரியல. அதனாலதான் ஏன் அதை நம்மளே சமைச்சு கொடுக்க கூடாது அப்படின்னு யோசிச்சதோட விளைவுதான் உணா பாரம்பரியத்தின் சுவை அப்படிங்கிறது. இப்ப இருக்க சூழ்நிலைக்கு அதை அவங்கள கன்சியூம் பண்ண வைக்கணும்னாவே அவங்களுக்கு நேரடியாக கைக்கு கொண்டு போய் சேர்த்துனாதான் அது முடியும் அப்படின்னு இருக்கிறதுனால வீட்டுக்கே கொண்டு போய் உணவு கொடுக்குறோம். நம்ம உணவு வீட்டுக்கே கொண்டு டெலிவரி கொடுத்துட்டு இருக்கோம். இதுல பாத்தீங்கன்னா 7 நாளைக்கு 7 விதமான பாரம்பரிய அரிசியும் 7 வகையான சிறுதானியத்தையும் டெய்லியும் சமைச்சு நாமளே வீட்டுக்கே கொண்டு போய் கொடுக்குறோங்க. இதுல நம்ம கருப்பு கவுனி, மாப்பிள சம்பா, பூங்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய புழக்கத்துல இருக்கக்கூடிய அரிசி மட்டும் தான் நிறைய பேர் டெய்லியும் சாப்பிட்றாங்க. அது மட்டும் இல்லாம கருங்குருவை, காட்டியானம், அந்த மாதிரி பல வகையான ரகங்கள் இருக்கு. அந்த அரிசியில் எல்லாமே ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு வகையான உணவும் சுவையும் நம்ம சமைச்சு கொடுத்துட்டு இருக்கோங்க. நம்ம 4 மணிக்கு எந்திரிச்சிட்டோம். இப்போ பாத்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் எடுத்து வெஜிடபிள் எல்லாமே கட் பண்ணிட்டு இருக்கோம். இதுல வெங்காயம் இதெல்லாமே கட் பண்ணி வச்சு ரெடி பண்ணாதான் நம்ம அடுத்தது குக் பண்ணும்போது கரெக்டா இருக்கும். இப்போ சுண்டல் பாத்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு. மரச்சக்கில் ஆட்டின கடலை எண்ணெய் ஃபர்ஸ்ட் நம்ம ஊற்றிக்கிறோம். அதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு, கடுகு இதெல்லாமே போட்டு நல்லா வெடிக்கிற அளவுக்கு நம்ம அந்த பாத்திரத்தில் பண்ணிட்டு அப்புறம் நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயத்தை நம்ம போட்டுறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வரமிளகா நம்ம கிள்ளி வச்சிருக்கோம், அதை நம்ம உள்ளே போடுறோம். அதை உள்ளே போட்டு பார்த்தீங்கன்னா நல்லா அந்த வெங்காயம் நல்லா வணங்குற வரைக்கும், நல்லா ரோஸ் கலரில் வேகிற வரைக்கும் நம்ம அதை கொஞ்சம் தாளிச்சுட்டே இருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சிருக்கிற சுண்டல், கருப்பு சுண்டல் நம்ம எடுத்து நம்ம கொட்டி ஃபுல்லாகவே நம்ம அதில் கிளறோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம 60ஆம் குருவை அவள் ஆல்ரெடி ஊற வச்சிருக்கோம். இது உப்புமாவை நம்ம செய்ய போறோம். இது இப்போ பாத்தீங்கன்னா நம்ம எண்ணெய் ஊற்றி நம்ம அதே மாதிரி கடுகு, உளுத்தம்பருப்பு, வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாமே போட்டு அதுக்கப்புறம் நம்ம உப்புமாவை போடும்போது அதுல மஞ்சத்தூளும் உப்பும் நம்ம ஆட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம உள்ள போட போறோம். இதை நல்லா வேகிற அளவுக்கு நம்ம நல்லா கிளறிட்டே இருக்கணும். இது கீழே விட்டு நம்ம மெதுவாக அப்படி கிளற அது கொஞ்ச நேரத்தில் அந்த பச்சை வாசம் போனதுக்கு அப்புறம் நல்லா ஸ்பைசியா நல்லா இருக்கும், டேஸ்ட் வைஸ் நல்லா இருக்கும். இதுவும் இப்போ ரெடி ஆயிடுச்சு. நல்லா தாளிச்சு வச்சிருக்கக்கூடிய வெங்காயத்தையும் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா தாளிச்சு வச்சிருக்கக்கூடிய எடுத்து நம்ம ராகி மாவுல போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ தோசைக்கல் சூடாயிடுச்சு. இந்த தோசைக்கல்ல நம்ம தோசையை ராகி அடையை நம்ம ஊற்ற போறோம். நல்லா ஊற்றி சின்னதாக அழகா
நம்ம பதமாக வந்து திருப்பி போட்டு அது கொஞ்சம் நல்லா வேகிற அளவுக்கு வச்சு நம்ம எடுத்து இப்போ நம்ம பரிமாறப்போம். நிலக்கடலை சட்னிக்கு ஃபர்ஸ்ட் தேங்காவை நல்லா வந்து துரும்பிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து நிலக்கடலையும் தேங்காவையும் அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு வந்து வரமிளகா, உப்பு, இஞ்சி கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு நல்லா அரைச்சி ரெடியாக வச்சுருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது தாளிப்பு போட போகிறோம். தாளிப்பு வந்து பார்த்தீங்கன்னா மரச்செக்கில் ஆட்டின கடலை எண்ணெய் ஊற்றி கருவேப்பிலை போட்டு சட்னியில் ஊற்றுறோம். ரெடியாக இருக்குது சட்னி, இப்போ ரெடியாக இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செல்லோவில் இருக்கக்கூடிய ஹாட் பாக்ஸில் தான் நம்ம எல்லா கஸ்டமருக்கும் நம்ம கொடுக்க போகிறோம். இது ஒவ்வொரு ரேக்கா வந்து நம்ம தனித்தனியாக பிரித்து வச்சுக்க போகிறோம். இன்னைக்கு கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 50க்கு பக்கத்தில் இருக்குது. 50 பேருக்கு உண்டான மாதிரி நம்ம 4 சைடாக பிரிச்சுக்க போகிறோம். 4 உணவுப் பொருள் நம்ம கொடுக்கறதுனால ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அவல் போட போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம சுண்டல் போடுறோம். அதுக்கப்புறம் வந்து சட்னி ஊற்றுறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தோசை ரெடியாக இருக்குது. தோசையும் நம்ம போட்டு ஒவ்வொன்றா வந்து 4யும் மிங்கிள் பண்ணி கரெக்டாக அடுக்கி ஒவ்வொருத்தருக்கும் அவருடைய ஹாட் பாக்ஸில் அவங்களுடைய பேர் இருக்கும். அந்த ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி கலரும் இருக்கும். அதில் உள்ள நம்ம வச்சு நம்ம டெலிவரிக்கு இப்போ ரெடியாக கிளம்ப போகிறோம். உங்களோட சிறப்பு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 7 நாளைக்கும் 7 விதமான மெனு வச்சுருக்காங்க. அதில் 7 விதமான உணவுகள் எல்லாத்துலேயுமே வந்து சிறுதானியங்கள், பாரம்பரிய அரிசிகள் கண்டிப்பாக இடம்பெற்றிருக்கும். அந்தமாரி சிறப்பான உணவுகளை வந்து இவங்க தொடர்ந்து கொடுத்துட்ருக்காங்க. அதேமாதிரி இவங்களுக்கு ஃபோன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுப்பாங்க. உடனே உங்களுக்கு என்ன உணவுகள் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி இவங்க மெனு ரெடி பண்ணி அதுக்கேற்ற மாதிரி உணவுகளை வந்து உங்களுக்கு சேர்த்து உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி இவங்க வந்து டெலிவரி பண்ணுறாங்க. இது மட்டும் இல்லாமல் ஹைஜீனிக்காக இருக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணவே தேவையில்லை. ஏன்னா இவங்க வந்து டெலிவரி முடிச்சது கையோட அந்த பாத்திரங்கள் எல்லாத்தையுமே திரும்ப வாங்கிட்டு வந்து அதை சுடுதண்ணியில் போட்டு எடுத்து அதை வந்து வைக்கிறாங்க. மிகவும் சிறப்பாக வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வாழ்த்துக்களையும் நம்ம தெரிவிச்சுக்கலாம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா குமராபாளையத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குமராபாளையம் பைபாஸ், அதுக்கப்புறம் சாணார்பாளையம், அந்த பகுதி சுற்றுவட்ட பகுதி ஃபுல்லாகவே நம்ம கொடுத்துட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் பவானி வந்து பார்த்தீங்கன்னா பவானி ஊராட்சி மலை அடிவாரத்துல இருந்து லட்சுமி நகர் பைபாஸ் வரைக்கும் நம்ம ஃபுல்லாக டெலிவரி கொடுத்துட்ருக்கோம். என்னுடைய நம்பர் நோட் பண்ணிக்கோங்க, 70 10 450 525 8675834701 என்னோட நம்பர். நீங்க இந்த 2 நம்பர்ல யாருக்கு கான்டாக்ட் பண்ணாலும் உங்களுக்கு வேணுங்கிற மாதிரியான உணவு வந்துட்டு வீடு வந்து சேரும். நன்றி.